உங்க புகுந்த வீட்டுல உங்களை என்னென்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு கோர்ட்டுக்கு முன்னாடி சொல்லுங்க. வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. எதுக்காக வெளியே அனுப்புறாங்க? என் புகுந்த வீட்டுல யாருக்கு என்ன பிடிக்கல. ஏன் வீட்டுக்காரருக்கும் என்ன பிடிக்கல. பிடிச்சதானே கல்யாணம் பண்ணாங்க. இப்பயே திடீர்னு பிடிக்காம போச்சு. உங்களை கொடுமை எதிர்படுத்தினாங்களா? உடல் ரீதியான வன்முறையில் உங்க கணவர் ஈடுபட்டாரா? 80 பவுன் நகையோட இந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு வாழ போயிருக்கா. அது போதாதுன்னு இன்னும் வரதட்சணை வேணும்னு சொல்லி கொடுமைப்படுத்திருக்காங்க. வேலைக்கு போக சொல்லி இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் பண்ண கொடுமையில இந்த பொண்ணுக்கு அபோர்ஷன் ஆயிடுச்சு. வரான இப்ப கடைசியா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இவங்களை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது சொல்லணுமாமா? அம்மா கூட சேர்ந்து வாழணும். அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். மாமா மாமா நடந்ததெல்லாம் மறந்துடலாம் மாமா. ஒன்னா சேர்ந்து வாழலாம் மாமா. என்ன பேசுறீங்க? இவ்வளவு பிரச்சனைகள் அடிக்கிட்டே போனீங்க. இந்த பொண்ணு என்னடா சேர்ந்து வாழணும்னு சொல்லுது. பொண்ணுங்களுக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு? வரான என்னதான் நடந்தாலும் கடைசியில புருஷன் கூட தானே வாழ வேண்டியது இருக்கு.